எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன், இதை வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். இந்த தீபாவளி வருதுல்ல, இந்த தீபாவளி வருகின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். ஏற்கனவே அவர்கிட்ட வந்து திராவிடம்னா என்னன்னு கேட்டப்ப, நான் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண அறிஞர் இல்லை, எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, அதனால நிறைய படிச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்ப திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஒரு திராவிட மாடலுக்கு அவருக்கும் உதாரணம் சொன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான கூத்துங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்தவரை அவருக்கு கட்சி கொள்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கடந்த காலங்களோடு முடிந்து விட்டது. இப்ப வந்து அவர் வந்து அதிமுகவை ஒரு கம்பெனி போல நினைக்கிறார். அந்த கம்பெனி அவருக்கு லீஸுக்கு எடுத்து நடத்துறதா நினைச்சிட்டு இருக்காரு. அதனால திராவிடத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அதிமுக பேரே அமித்ஷா திமுகன்னு மாத்திக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறார்.